காரைக்காலில் மீட்புப் பணிகளுக்காக 30 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்புப் படை தயார் நிலையில் இருப்பதாகவும், தாழ்வான பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களை தங்க வைப்பதற்காக 176 முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் தன்ராஜ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுநிலை காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக காரைக்கால் பகுதிக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று முதல் இங்கு அதிதீவிர கனமழையானது பெய்து வருகிறது. தற்போது இந்த காரைக்கால் மாவட்டத்தில் எடுக்கப்பட்டுள்ள மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் நம்மிடம் இருக்கிற அவரிடம் கேட்போம். சார் வணக்கம். புதுச்சேரி இந்த காரைக்கால் மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் விட்டுருக்காங்க, எந்த மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை? கடந்த 2 நாட்களாகவே வானிலை மையம் மிக அதிக கனமழை பெய்யக்கூடிய ஒரு பகுதியில் காரைக்காலையும் சொல்லியிருந்தாங்க. அதன் பிரகாரம் நேற்று காலையில் இருந்தே தேவையான நடவடிக்கையில் நாங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாத்தையுமே எடுத்திருக்கோம். குறிப்பாக தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா ஏரியாக்களில் இருக்கக்கூடிய தாழ்வான பகுதியெல்லாம் கண்டறிந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு சென்றிருக்கிறோம். எங்கெங்கே மக்களுக்கு குறிப்பாக உணவு தேவை, குடிநீர் தேவை இருக்கோ அதை கொடுப்பதற்கான ஏற்பாடுகளையும் பண்ணியிருக்கிறோம். மருத்துவ உதவிகளை செய்வதற்கான முகாம்களை அங்கெங்கே நடத்துவதற்கு மருத்துவத்துறை மூலமாக கேட்டிருக்கிறோம். தற்போது வரைக்கும் பெய்த மழையில் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாட்டாலும் இன்று இந்த கனமழை தொடரும் பட்சத்தில் நிச்சயமாக பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதுக்கு தேவையான முன்னெச்சரிக்கையை வேகமாக எடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கிறோம். மேலும் தேசிய பேரிடர் மீட்பு படையிலிருந்து ஒரு ஃபுல் யூனிட்டுமே நமக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களும் நம்ம என்டையர் காரைக்கால் மாவட்டத்தை 5 பகுதிகளாக பிரித்து அவங்களை அங்கங்கே அனுப்பியிருக்கிறோம். அவர்களும் போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக மக்களுடைய தேவைகள் எங்கே அதிகமாக இருக்குமோ அந்த பகுதிகளுக்கு அவங்களை அனுப்பி வச்சிருக்கிறோம். அதன் கூட நம்மளுடைய ஆப்தமித்ரா என்று சொல்லக்கூடிய தன்னார்வ தொண்டர்கள் அவர்களையும் நம்ம இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு இருந்திருக்கோம். 176 இடங்களில் மக்களை கொண்டுட்டு போய் அவர்களை தேவைக்கேற்ப அவர்களை கொண்டுட்டு போய் வைப்பதற்கான முகாம்கள் தயாரான நிலையில் இருக்குது. இதுவரைக்கும் ஒரே ஒரு இடத்துல மட்டும் அதற்கான தேவை எழுந்திருக்குது. அதுக்கு காரணம் இரவு முழுவதும் பெய்த மழை. அந்த மக்களை கூட தற்போது ஒரு டெம்பரரியாகத்தான் அவங்க இருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு தேவையான உணவுலாம் கொடுத்துட்டு இருக்கிறோம். மற்றபடி நிவாரண முகாம்களை பொறுத்த மட்டும் பள்ளிகள் மற்ற சமூக நலக்கூடங்கள் போன்ற பெரிய பெரிய கட்டடங்கள் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான முகாம்களை தான் தேர்ந்தெடுத்திருக்கோம். அதுலேயும் கூட தரமானவற்றை உறுதி செஞ்ச பிறகுதான் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதாவது காரைக்கால் மாவட்டத்தில் நேற்று முதல் தீவிர கனமழை பெய்து வரும் நிலையில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். குறிப்பாக மழை தொடருமானால் நாளை தினமும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படும் எனவும் மாவட்ட ஆட்சியர் நம்மிடம் தெரிவித்துள்ளார்.